என்னென்னா இங்கேயும் பிஸியாக தான் நிற்கிறீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் எங்களுக்கு டைம் தருவீங்களா? ஓகே, வணக்கம் அண்ணா. நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கோ? யார் கொடுத்து விட்ருப்பாங்கண்டு? ரவி எங்கே இருக்கிறார்? இல்லை, அந்த பேரில் இல்லை. அவர் என் யார் சொன்னது? அவர் ரெண்டு யார் சொன்னவே? எப்படி சொல்கிறீங்க? அவர் யார் உங்களுக்கு? ஃப்ரெண்டா? அப்போ ரவி அண்ணான்னு சொல்கிறீங்க. நான் நினச்சேன் சகோதரமாக்கும், கூட பிறந்த சகோதரம். அப்படியா? சகோதரம் மாதிரி. ஓகே, இப்போ உங்களோட பர்த்டேக்கு வேறு யாரெல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்டவங்க? எங்களுக்கு முதல் வேறு யாராவது வந்து போயிட்டாங்களோ? அப்படிலாம் இல்லை. அப்போ உங்களோட கூட வீட்டில் இருக்கிறவங்க இல்லாட்டி வேறு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் எல்லாம் இதுதான் நைட்டுக்கு தான் 10 மணிக்கு பிறகு. ஓகே, அப்போ பார்ட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். பர்த்டே பார்ட்டி வந்து இருக்கா? அப்போ உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம்மா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கு ஐடியா இருக்கா? தெரியாதா? ஓகே, உங்களுக்காக ஒரு ஆசையாக ஒரு ஹாப்பி பர்த்டே சசி ப்ரோன்னு சொல்லி ஒரு கேக் கொண்டு வந்திருக்கு. ப்ளஸ் அதோட இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது. அது என்னவா இருக்கும்? ஏதாச்சும் சும்மா சொல்லுங்க, என்னவா இருக்கலாம்? என்னவா இருந்தால் நல்லா இருக்கும்? அப்படி இல்லை, கிஃப்ட் அதுரைக்கு எது தந்தாலும் ஓகே. என்ன? ஓகே, கொடுங்க பாப்போம். சும்மா டச் பண்ணி பார்த்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உடுப்பு மாதிரி. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போமே. உடுப்பு ஓகே, அது அளவாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் தானே. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே விரிச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அளவாக இருந்துட்டா ஓகே. என்ன மாதிரி அளவாக இருக்குமோ? ஓகே, அளவாக இருக்குமாண்ணே. ஓகே, அப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுவோம்மா. ஏன் உங்களோட வேறு ரவி பிரதர் ஏதாவது சொல்லிவிட்டு வரா? இப்படி கிஃப்ட்டுகள் வேறும் இல்லாட்டி கேக் வேறும் ஏதாச்சும் சொன்ன வரா? அவர் தான் செய்திருக்கோம். இல்லாட்டி வீட்டில் இருக்க யாராச்சும் லீக் பண்ணிட்டாங்களோ? அடிக்கடி வைஃபை பார்க்குறீங்க, லீக் பண்ணிட்டாங்க போல். சரி, ஓகே, இப்போ நான் கேக் கட் பண்ணுவோம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday dear Sasi, happy birthday to you. ஓகே, உங்களோட இந்த 43வது பிறந்த நாள் மென்மேலும் சிறக்க. இதே போல் நீங்கள் இன்னும் 100 வயசு வரைக்குமே இதே மாதிரி ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கிறதா சொல்லி அவர் வாழ்த்தி விட சொன்னவர். ஸோ நீங்கள் கேட்க ஓகே. அப்போ உங்களுக்கு இனி வந்து வயசு கூடாது, இனி வயசு குறையும். ஓகே, அப்போ கேக்கை கட் பண்ணுவோம்மா. பக்கா போயில்லை வேணாமோ? ஓகே, சரி, எப்படி ஒரு ஃபோட்டோ நடிப்போம்மா. ஃபோட்டோ எடுக்க முதல் உங்களோட ரவி பிரதருக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க? இப்படி எதிர்பார்த்தனீங்களா இந்த மாதிரி? அது வேறுமென்று சார் எதிர்பார்க்கல. இப்போ கால் பண்ணி விஷ் பண்ணவரா? அப்போக்கே ஒன்றும் சொல்லிக்கொள்ள இல்லை. என்ன நீங்கள் ஹாப்பியா? அப்போ நீங்கள் அவருக்கு என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் எதிர்பார்க்காம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு இல்லோ, அப்போ அவருக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க? சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அப்படியா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போமா?